பெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர். தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், மேதகு பிரபாகரன் ஆகிய இரண்டு பெரும் ஆளுமைகளோடும் இணைந்து பணியாற்றிய பெருமை ஒரு சிலருக்கு தான் வாய்த்திருக்கிறது. அந்த வெகு சிலரில் தேனிசி செல்லப்பா அவர்கள் முதன்மையானவர் என்பதை விட வேறு என்ன பெருமை இருந்துவிட முடியும்? தந்தை பெரியாரினுடைய தமிழ்நாடு விடுதலைக்கான போராட்ட களத்திலும் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய தமிழ் தேசிய போராட்ட களத்திலையும் தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு மாபெரும் கலைஞர். அந்த கலைஞனுடைய நினைவை ஐயா நெடுமாறன் அவர்கள் சொன்னதை போல அவருக்கு மரணம் இல்லை, அவர் நம்மை விட்டு பிரியவும் இல்லை. அவரது குரலின் மூலமாக அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது பாடலின் மூலமாக, இசையின் மூலமாக இந்த விடுதலை போராட்டம் உயிர் பெற்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு 1980களினுடைய போராட்டமும் 90களின் எழுச்சியும் 2000 உருவான அந்த ஈழத்தினுடைய நல்லாட்சியும் நமக்கு நினைவில் வந்து கொண்டே இருக்கும். இவற்றையெல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆயுதமாக, ஒரு பண்பாட்டு ஆயுதமாக தேனிசி செல்லப்பா அவர்களுடைய பாடல் நமக்கு இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவர் நம்மை விட்டு மறையவில்லை. அவர் நம்மிடத்திலே இந்த பண்பாட்டு ஆயுதத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். அதை தமிழ்நிலம் எங்கும் கொண்டு செல்வதும் தமிழீழ விடுதலையை வென்றெடுப்பதும் என்கின்ற பெரும்பணியை சுமந்திருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் குற்றத்துணையாக, வழித்துணையாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இப்படியான ஒரு வலிமையான ஒரு அரசியல் பண்பாட்டு செயல்பாட்டை நடத்தி காட்டிய தீரம் மிகுந்தவர் ஐயா தேனிசி செல்லப்பா அவருக்கு மேற்பங்கள் இயக்கத்தின் சார்பாக வீர வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.